இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம், கார்த்திகை தீபம், பஞ்சரத்ன தீபம் ஆகிய 3 நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படுகிறது. அதில் முதலாவதாக ஏற்றப்படுவதுதான் பரணி தீபம். பரணி தீபம் பாவங்களை நீக்கி முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் என நம்பப்படுகிறது. கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுவதுதான் பரணி தீபம். பரணி தீபம் தோன்றிய கதை. கடோபநிஷதம் என்ற நூலில் பரணி தீபம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கென ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டுள்ளது. நசிகேதன் என்பவரின் தந்தை நசிகேதனை உயிருடனே யமதர்மராஜாவிடம் தானமாக கொடுத்து விட்டார். உயிரோடு சென்ற நசிகேதன் யமதர்மராஜாவிடம் அங்கு மனிதர்கள் படும் துயரத்தை பார்த்து இது நியாயமா என கேட்கிறார். அப்போது தர்மத்தை பற்றி நசிகேதனிடம் யமதர்மராஜா எடுத்துரைக்கிறார். பூலோகத்தில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இங்கு அனுபவிக்கிறார்கள் என கூற, அதற்கு நசிகேதன் ஆனால் பலரும் தெரியாமல் செய்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என நசிகேதன் கேட்கிறார். அப்போது யமராஜா மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் கார்த்திகை மாதம் வரும் பரணி தீபத்தை பற்றியும் கூறுகிறார். எவர் ஒருவர் பரணி தீபத்தை ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் மேலுலகில் நலன்கள் கிடைக்கும். இதை கேட்ட நசிகேதன் பூலோகத்திற்கு செல்ல அனுமதி கேட்கிறார். நசிகேதன் பூலோகத்திற்கு வந்து மனிதர்களும் எவ்வாறு வாழ வேண்டும் என்றும் பரணி தீபம் பற்றியும் விளக்குகிறார். பரணி தீபம் ஏற்றுவதால் நாம் அறியாமல் செய்த பாவம், பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் நீங்குகிறது. நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் கூறப்படுகிறது. மேலும் பஞ்சபூத நலன்களையும் பெற்றுத்தருகிறது. கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கும் காலமாகும். இந்த மாதம் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக.